டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 53. வெர்னட் அவர்களே, ஜூரி பெட்டக வங்கியின் இரவு மேலாளர் அந்த வங்கி தலைவரின் குரலை கேட்ட பின்னர் தான் ஆசுவாசம் அடைந்தார். நீங்க எங்கே போனீர்கள் சார்? காவலர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோருமே உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ற வங்கி தலைவரின் குரல் அசௌகரியமானதாக இருந்தது. உடனடியாக உங்கள் உதவி எனக்கு தேவை. உங்களுக்கு இது அதைவிட பெரிய பிரச்சனை என்று நினைத்து கொண்டார் மேலாளர். காவல்துறையினர் வங்கியை முழுவதுமாக முற்றுகையிட்டிருந்தனர். வங்கி கேட்டபடி வாரண்டை கொண்டு வந்திருப்பதாக டிசிபிஜே கேப்டன் அச்சுறுத்தினார். உங்களுக்கு உதவலாமா சார்? 3ஆம் எண் கவச வண்டி. அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். குழம்பி போன மேலாளர் தன்னுடைய டெலிவரி அட்டவணையை சோதித்து பார்த்தார். அது இங்கேதான் சுமையேற்றும் பிரிவில் இருக்கிறது. உண்மையை சொன்னால் அப்படி இல்லை. அந்த ட்ரக் காவல்துறையினரால் தேடப்படும் 2 பேரால் திருடப்பட்டிருக்கிறது. என்ன? அவர்கள் எப்படி ஓட்டிச் சென்றிருக்க முடியும்? அதை குறித்தெல்லாம் என்னால் தொலைபேசியில் சொல்ல முடியாது. ஆனால் வங்கிக்கு முற்றிலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்யட்டும் ஐயா? ட்ரக்கின் அவசர கால சிக்னல் சாதனத்தை நீங்கள் இப்பொழுது இயக்க வேண்டும். அந்த அறையில் இருந்த லோஜாக் கண்ட்ரோல் பாக்ஸ் மீது இரவு மேலாளரின் பார்வை விழுந்தது. நிறைய கவச வண்டிகளைப் போலவே வங்கி ட்ரக்குகள் ஒவ்வொன்றுக்கும் ரேடியோவால் கட்டுப்படுத்தப்படும் டிரான்ஸ்பரண்ட் சாதனம் பொருத்தப்பட்டிருக்கும். அதை வங்கியில் இருந்தபடியே இயக்க முடியும். கடத்தல் சம்பவம் நடைபெற்ற போது ஒரே ஒரு முறைதான் மேலாளர் இதை இயக்கியிருக்கிறார். அதுவும் பிழையின்றி வேலை செய்தது. அதாவது அந்த ட்ரக் எங்கிருக்கிறது, எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை அந்த சாதனம் வங்கி அதிகாரிகளுக்கு தானியங்கி முறையில் தெரிவித்தது. ஆனாலும் இன்று இரவில் வங்கியின் தலைவர் மேலும் அதிக நம்பிக்கையை தன்னிடம் எதிர்பார்க்கலாம் என்று மேலாளருக்கு தோன்றியது. சார், நாம் லோஜக் சிஸ்டத்தை இயக்கினால் அது நாம் பிரச்சனையில் இருக்கிறோம் என்பதை இந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்தபடியே இருக்கும். வெர்னட் சில நொடிகளுக்கு அமைதியுடன் இருந்தார். எனக்கும் தெரியும். எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை செய்துவிடுங்கள். ட்ரக் எண் 3. நான் அதை ஹோல்டில் வைக்கிறேன். இந்த ட்ரக் எங்கிருக்கிறது என்று தெரிந்தவுடன் அதை உடனடியாக எனக்கு தெரிவிக்க வேண்டும். உடனடியாக செய்கிறேன் சார். 30 நொடிகளுக்கு பின்னர் 40 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கவச வண்டிக்கு கீழே மறைவாக வைக்கப்பட்டிருந்த சிறிய டிரான்ஸ்பரண்ட் சாதனம் உயிர் பெற்று மின்னியது. டா வின்சி